பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு ₹3 வரை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, விவரங்கள் என்ன? குறிப்பாக ஈரான் போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பெட்ரோல் டீசலின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த பெட்ரோல் விலை என்பது தற்பொழுது நிகழ்ந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெயின் தட்டுப்பாட்டால் பெட்ரோல் டீசலின் விலை என்பது உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று வரையிலும் பெட்ரோலின் விலை என்பது 94.77 97.77 என்ற விலையில் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதே போல டீசலின் விலை என்பது ₹87.67 90.67 வரையிலும் ஒரு லிட்டருக்கு என்பது விற்பனை என்பது செய்யப்பட்டு வந்தது. இதனில்தான் தற்பொழுது பெட்ரோல் டீசலின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை என்பது ஒரு லிட்டருக்கு 3.14 காசுக்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு லிட்டருக்கு 103.98 விற்பனை செய்யப்படுவதாக தற்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல டீசலின் விலையை பார்த்தோம் என்றால் 3.11 காசு என்பது உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் டீசலின் விலை என்பது ₹103 விற்பனை என்பது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெயின் வரவு என்பது குறைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக பெட்ரோல் டீசலின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே பொருளாதாரத்தில் குறிப்பாக பல்வேறு விலை என்பது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இது மேலும் இடையூறை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது. கேஸ் சிலிண்டர் என்பது 45 நாட்களுக்கு ஒரு முறைதான் கேஸ் சிலிண்டர் என்பது தற்போது வரையிலும் கிடைக்கப்பட்டு வருகிறது இந்த போரின் காரணமாக. இந்த நிலையில் மேலும் இந்த பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்து இருக்கிறது. குறிப்பாக ₹3 வரையிலும் பெட்ரோலும் அதே போல டீசல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே போர் பதட்டம் ஏற்படும் பொழுதே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்பது ஏற்படும் என்பதற்காக பொதுமக்கள் வரிசையாக பெட்ரோல் மற்றும் டீசல் போடுவதற்காக பெட்ரோல் பங்குகள் காத்திருந்த நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. அச்சத்தின் காரணமாக அப்படி காத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை என்பது இன்று உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பாகவும் பார்க்கப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது நீண்ட நாட்களாகவே ஒரே விலையில்தான் இருந்து வந்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது ஒரே நாளில் ₹3 வரையிலும் உயர்ந்திருப்பது என்பது வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதே போல மிகுந்த சிரமத்தையும் உள்ளாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் குறிப்பாக தொடர்ச்சியாகவே இது போன்ற இந்த போர் பதட்டம் காரணமாக இந்த பெட்ரோல் டீசலின் விலை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை பொறுத்தவரையிலும் பொதுமக்கள் வேலைக்கு செல்வோராக இருக்கட்டும், அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர்கள் இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது ஒரு குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மிகுந்த அச்சத்தை ஊட்டக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இதில்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகாக குறிப்பாக பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகாக கூட என்று கூறலாம் பெட்ரோல் டீசல் விலை என்பது தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. ₹3 வரையிலும் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது பெரும் கஷ்டத்தை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே அடுத்தடுத்து சமையல் பொருட்கள் அதே போல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு ₹100 பெட்ரோல் போடக்கூடியவர்கள் இதற்கு பிறகாக பெட்ரோல் போடவர்கள் என்பது ₹150க்கும் மேலாக பெட்ரோல் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. மேலும் இந்த போரின் காரணமாக ஏற்கனவே பல்வேறு இடங்களில் எல்பிஜி சிலிண்டர் அதே போல சிலிண்டர் விலை உயர்வு என்பது தொடர்ந்து ஏற்பட்டிருந்தது. அதே போல வணிக சிலிண்டர் பயன்பாட்டு என்பது அந்த சிலிண்டரின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. சிலிண்டர் வரக்கூடிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு ஹோட்டல்களில் பார்த்தோம் என்றால்
6 வரையிலும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஹோட்டல்களில் தற்போது விறகடுப்பையே மாறி இருக்கக்கூடிய நிலைதான் இந்த போரின் பதற்கு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது மேலும் பொதுமக்களுக்கு இன்னல்களுக்கு உண்டாகும் வகையில் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பு வரையிலும் பெட்ரோல் டீசல் விலை என்பது 94, 97 என்ற விலையில் தான் நிர்ணயம் என்பது செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 103 ரூபாய் வரையிலும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு இது மேலும் இன்னல்களை உண்டாக்கக்கூடிய செயலாகவே தான் பார்க்கப்படுகிறது. உடனடியாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஒரே விலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் நீண்ட நாட்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விலை உயர்வு, விலை குறைவு உள்ளிட்டவை இருக்கக்கூடாது. ஒரே விலையாக நிர்ணயம் செய்து பெட்ரோல் டீசல் விலை என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்தது. அதற்கு பிறகாக தான் பெட்ரோல் டீசல் விலை என்பது கடந்த 2 நூற்றாண்டுகளுக்கு ஒரே விலையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்ந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு மேலும் இன்னல்களுக்கு உண்டாக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.